தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். ஏன்பா ஒய்டாக இருக்கு? ஒய்டு ஃபோனுக்கு ஒய்டு ஃப்ரேம். இது ஒரு பதிலா? பெட்டர். சாம்சங் அவங்க புதுசாக இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் Z Fold8 அப்படின்ற பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. எப்படியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வாங்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த புது ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாக ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள். அந்த ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. ஏன் இல்லை, எங்கள் அல்ட்ராவை தான் பார்த்து சுட்டு வச்சுருக்கீங்க, எப்படி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு. இங்கே பாருங்கள், வெறும் ஃபோனு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோனை வச்சு ஒருத்தர் பேசினாருன்னா அவர் என்ன கலரில் சொக்கா போகிறாருன்ற வரைக்கும் காப்பி அடிச்சுட்டு வந்துக்கிறேன். சத்தியமாக ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனால் அதில் பற்றியா சாம்சங் எஸ் தான் இருக்குது. சட்டையை மாற்றின்னு வர குட் இஸ் குட், பேட் இஸ் பேட், ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு நார்மல் ஃபோன், மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் நம்ம அதிலே பண்ணிவிடுவோம். அதற்கு மேலே தேவைன்னா ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு டேப்லெட் சைஸில் மேசிவான விஷயங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளிப்பை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் டிஸ்பிளே பேசிக்கான விஷயங்களுக்கு ஓகேனாலுமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அதில் பண்ண முடியாது. உள்ள ஓப்பன் பண்ணால் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்போ இந்த புது ஃபார்ம் ஃபேக்டரில் எதை பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதே இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் எந்த அளவுக்கு வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு காமிக்கும் போது இதோடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஏற்கனவே ஒரு காலத்தில் பிளாக்பெரி இல்லை அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஐமேட் இந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைடரான ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திரும்ப இது நம்ம கையில் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதில் எனக்கு கன்வீனியன்ட்டாக பட்ட விஷயம், கையில் பிடிக்கும் போது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபோனை பிடிச்ச ஃபீல் இருக்கு. அது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இருக்கும். பட் ரெண்டாவதா டைப்பிங். ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கோ ஒரு இமெயிலுக்கோ நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே என்னுடைய பெரிய விரலுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணேன். இது கூடவே இன்னொரு புது ப்ராப்ளமும் வருது. அதாவது எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஈஸியாக இந்த ஃபோனில் வந்து போக முடியுது. ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடில் நம்ம தம்பை வச்சு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா சமயமும் அது ஈஸி கிடையாது. கொஞ்சம் பழக வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ வெர்டிகலி இட் இஸ் பெட்டர், ஹரிசாண்டலி இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனாலேயே நம்ம வெர்டிகலாக பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்காது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டரில் பார்த்ததுனாலவே கண்டென்ட்டும் அதற்கேற்ப தான் எல்லா இடங்கள்லையுமே வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வந்திருக்கு. பட் இதில் அது அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்காது. ஸோ என்லெஸ் ஸ்க்ரோலிங் இங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே நமக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். பட் அந்த ஸ்க்ரோலிங் மிஸ் ஆகும். கூடவே இப்போ நம்ம ட்விட்டரோ மற்ற விஷயங்களோ பார்க்குறோனாலுமே அங்கேயுமே நம்ம மல்டிபிள் ட்வீட்ஸை வந்து டக்குலாம் இன்னும் வரும் பெரிய ஃபோனில் பார்க்கும்போது. பட் இதில் ஒரு ட்வீட்டாக தான் வரும். ஸோ கவர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் எனக்கு தெரிஞ்சது. பட் அப்படி இருந்தாலும் கையில் பிடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா ஜென்ரலி ஒரு ஃபோல்டிங் ஃபோன் போது கொஞ்சம் ஹெவியாக தெரியும், இல்லை பெருசாக தெரியும். பட் ஹேண்டிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு. காரணம் என்னன்னா 201 கிராம் தான். ஸோ ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன், பட் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் இல்லாமல் இதில் இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணும்போது ஒரு லைட்டான ஒரு ஃபோனை பிடிச்ச ஃபீல் இருக்கு. பட் பாக்கெட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலட்டை நம்ம பாக்கெட்டில் வச்சா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். டிபெண்டிங் அந்த பேண்ட்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து விசிபிலிட்டியும் அந்த மாதிரி இருக்கும். பட் மெயின் பிக்சரே ஓப்பன் பண்ணாதாங்க. ஏன்னா 7.6 இன்ச்க்கான ஒரு 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மூவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு, ஸ்பெஷலி யூடியூப் வீடியோவே நம்ம பார்த்தாலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு டேப்லெட்டை வச்சு பார்த்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதில்ல. நம்ம நார்மல் ஃபோனில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அண்ட் இந்த ஃபோல்டுலாம் பார்க்கும்போது பெரிய பிளாக் பார்ஸ் தான் இருக்கும். இது எல்லாமே மினிமலாக இருக்கு. அண்ட் யூடியூப்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிமேஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்ல போனால் ஒரு சின்ன நோட் புக்கோ இல்லை ஒரு குட்டியான ஒரு டேப்லெட் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள நமக்கு கிடைச்சிருது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த ஃபோல்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த சைட் பார்ஸ் வந்து இதுலையுமே ஒரு சில ஆப்ஸ்க்கு வந்துருது. வாட்ஸ்அப்பில் வந்துருது, அண்ட் சாட் ஜிபிடி போன்ற ஒரு சில ஏஐ ஆப்ஸ்க்கு வந்துருது, செட்டிங்ஸ் வந்துருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பெரிய டிஸ்பிளேல கன்வீனியன்ட்டாகவே இருக்கு. ஸோ அதிகமாக படிக்கிறவங்களுக்கு இது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸை வந்து வச்சுக்கலாம். 2, 3, 4 கூட வச்சுக்க முடியும். பட் எங்கே இது யூஸ் ஆகும்னா ஒரு ஏஐயில் நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்கோம், அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஸ்விட்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ஜஸ்ட் மல்டி டாஸ்கிங்கில் வச்சுட்டு இங்கேருந்து எடுத்து அப்படியே ஸ்பிளிட் வியூவில் இருந்து இங்கே காப்பி பண்ணிட்டு நம்ம வாட்டு பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். ஸோ இது புது ஃபார்ம் ஃபேக்டரை எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றதை நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஒரு ஃபோல்ட் இஸ் அ ஃபோல்ட். அப்போ இதில் அந்த க்ரீஸ்
hinges, display quality. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3000 nitsக்கான பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. இண்டோரில் இஷ்யூவே கிடையாது, அவுட்டோர்லையுமே யூசபிலிட்டி நல்லா இருந்தது. அண்ட் இன்னர் டிஸ்பிளேல நமக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இது S26 Ultra அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னுமே கொஞ்சம் விசிபிளாக தான் தெரியும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃப்ளெக்ஸ் டைட்டானியம் டிஸ்பிளே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணதுனால இது ரெடியூஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இட் ஆக்சுவலி லுக்ஸ் பெட்டர் தென் பிஃபோர். பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த க்ரீஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள் போகும்போது ஒரு சில இடத்துல மினிமலாக கண்டிப்பாக தெரியும். ஆனால் முன்ன இருந்ததை விட கம்மியானதாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அண்ட் ஹிஞ்சஸுமே இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஃபர்மாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மேபி இனிஷியல் ஸ்டேஜஸ். ஆனால் லாங் டேர்ம் டியூரபிலிட்டியில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Elite Gen 5 for Galaxy யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் ஆஃப் த லைன் ஸ்பெக்ஸ் தான் வந்து ஓவராலாகவே வந்து இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ண டே டு டே யூசேஜ்லேருந்து மல்டி டாஸ்கிங்லேருந்து அந்த ஸ்மூத்னஸ் அந்த இடத்துல எந்த ஒரு லேகுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பிரீஸாக தான் இருந்தது. பட் பெஞ்ச் மார்க் ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லா பெஞ்ச் மார்க்கும் இன்ஸ்டால் ஆகலை. ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் கீக் பெஞ்ச் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதோட ஸ்கோரை பார்த்துக்கோங்க. பட் கேமிங்னு வரும்போது அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் கவர் டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கையில் இப்படி பிடிச்சி வரும்போது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஓப்பன் பண்ணி இந்த பெரிய டிஸ்பிளேல கேமிங் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு லைட் வெயிட்டாக இருந்தது, ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ஹெவியான ஃபீல் இல்லை. அண்ட் எனக்கு 4 ஃபிங்கருக்கு நல்ல கவர் ஆகிறதுனால ஏரியா விசிபிலிட்டி அதிகமாக இருந்தது. பிஜிஎம் விளையாடினேன், அப்போ கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் தான் விளையாடினா 90 FPS தான் இப்போதைக்கு சப்போர்ட் இருந்தது. 120 இருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்தது. அந்த 90ல் விளையாடுறது எப்படி இருந்துச்சு? 90 வரைக்கும் உண்மையாக சூப்பராக இருந்தது. ஓகே. ஆனால் கொஞ்ச நேரம் தான் விளையாடினேன், ஹீட்டிங் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணல. ஓகே. ஸோ ஃபுல் ரிவ்யூ அது வரைக்கும் ஃபோன் எங்ககிட்ட இருந்து நிறைய பேர் இதோடைய ஃபுல் ரிவ்யூ வேணும்னீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃபோனுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் கொண்டு வந்துடுறோம். அண்ட் பேட்டரி இருங்க, அப்படிலாம் கேட்கல. இல்லை சிலிக்கான் கரண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க, சொல்லிட்டு அவன் மனசு புண்படுமேன்னு சொல்லாமல் இருக்கிறேன் நான். அதான் சொல்லி புண்படுத்திட்டீங்களா? அப்புறம் நீ கேட்டதுனால தானே சொன்னேன், நானாவா சொன்னேன்? இந்த அளவுக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பை இவங்க எடுத்துப்பாங்கன்னு போன வருஷம் எதிர்பார்த்தது. பட் இந்த வருஷம் வந்துருக்குது. சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4800 mAh பேட்டரியோட வருது. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 25 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வருது. பட் ஆக்சுவல் பேட்டரி டெஸ்ட் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு போகுதுன்றத கொஞ்சம் லாங் டேர்மில் சொல்கிறேன். ஸோ சாம்சங்கோட டிசைன் பேட்டர்ல தான் பின்னாடி கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 50 மேப்ஸ்க்கான அல்ட்ரா இருக்கு. இன்னொரு 50 மேப்ஸ்க்கு ஒரு டெலஃபோட்டோவும் கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை ஒரு 10 மேப்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும்ல. அது இருக்கு, அதுக்கு பேர் தான் அல்ட்ரா. இதில் ஒன்று கொடுத்துருந்தா என்ன? அப்படி நல்லா கேளுங்கண்ணே. நீங்கள் கொண்டு வந்துருவீங்களா? இந்த ஃபோனை எடுத்துன்னு வந்தது அவனை காலி பண்ணுறதுக்கு தான். அது தெரியாமல் வந்து வாயில விடுறோம். அவனோட அல்ட்ராவே Z Fold8 தான். இதுக்கு மேலே அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுக்கு அளவு கூட உங்களுக்கு ஈக்குவல் வரலடா. நாங்கள் டாப் ஆஃப் த லைனர் வச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட மைக் இல்லை. ஸோ லாஸ்ட் 3 to 4 டேஸில் நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்பெஷலி போர்ட்ரேட் நல்ல ப்ராசஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் டெப்த் எல்லாமே நல்ல கிராஜுவலாகவே இருக்குது. மற்றபடி இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கின் டோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டீசெண்டான கேமரா. அண்ட் 10 மேப்ஸ்க்கெல்லாம் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் கவர் டிஸ்பிளேல இருக்கிறது யூஸபிளாக இருக்கும். ஓரளவுக்கு நார்மலாக கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல. இன்னர் டிஸ்பிளே இருக்கிறதும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் என்னன்னா இதுலையுமே நம்மளால 8K வீடியோ எடுத்துக்க முடியும். 8Kவோ 4Kவோ நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா இந்த ஃபேன் கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி பெரிய வீடியோல இருந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ண விட்டுட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் வந்து நவுறுதோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து கொடுத்துரும். ஸோ நம்மளா போய் எடிட் பண்ணுற வேலைங்க கம்மி பண்ணிட்டு 2 பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டே வந்துடுது. இது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். One UI 9 இருக்கு, நிறைய விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபோல்டாக பார்க்கும் போதுமே அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே மேக்ஸ் என்னவோ அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹார்ட்வேர் மட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வந்து கொடுக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேரும் எல்லா இடத்துலையுமே ஆப்டிமைசேஷன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். ஐ திங்க் தே ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். பட் இது இன்னும் எல்லா ஆப்புக்கும் கொண்டு வந்தால் தான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 2-3 நாள் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நாங்கள் நோட்டீஸ் பண்ணியதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ரொம்ப ஸ்லீக்காக இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமெட்ரிக்காக கரெக்டாக சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மைக்லேருந்து ஸ்பீக்கர்லேருந்து சிம் ஸ்லாட்லேருந்து எல்லாமே வந்து நல்ல மிட்ல நல்லா இருக்குது. அண்ட் அந்த திக்னஸுமே கிட்டத்தட்ட மினிமலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம இனிஷியலாக டம்மிஸும் வாங்கணும், வேற ஒரு ஓவேவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதான் வந்து கொஞ்சம் பழகும் அப்படின்ற ஃபீல் இருந்தது. நான் இப்போ 3 to 4 டேஸாக யூஸ் பண்ணும்போது
கையில் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இன்னும் கன்வெர்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குன்றதை பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இது 2-in-1 டிவைஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கரெக்டாக இருக்குது. இந்த சைஸில் வந்து நிறைய பேர் ஃபோனை கொண்டு வாங்கன்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு லீக் இமேஜஸும் ஒரு சிலதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு, விச் இஸ் ஃபேக்கான இமேஜஸ் தான் அதெல்லாம். ஓப்போலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் நல்ல ஃபார்ம் ஃபேக்டராக இருந்தாலும் கொண்டு வந்தால் யாரும் வாங்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் ஃபோல்டு இல்லாமல் இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? ஏன்னா எல்லாரும் பெரிய டிஸ்பிளேக்கு அடாப்ட் ஆகிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ரூல் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட்டில் எந்த மாதிரி வந்து ப்ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றது பொறுமையாக காத்திருந்து வந்து பார்க்கலாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி இந்த ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ வேணுமா, இல்லை இந்த காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் கம்பேரிசன் போட்டுருவோமா, அதாவது வீடியோ போட்டுருவோமான்னு கேட்குறேன். அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.